இப்போ வந்து சாப்பிட போயிட்டுருக்கோம். ஆமாம், மெயினாக தான் சாப்பிட போயிட்டுருக்கோம் சார். என்ன சமையல் சார்? சார் மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி. கிரேவி போனதான் தெரியும். எனக்கு மட்டும் எங்கள் சார் என்ன சொல்லிட்டாருன்னா, இவர் உனக்கு காலையிலே என்னை பஸ் ஸ்டாப்பில் பிக்கப் பண்ணும் போதே சொல்கிறாரு, உனக்கு மட்டன் பிடிக்குமா சிக்கன் பிடிக்குமான்னு கேட்டார். இப்பவும் கேட்குறாரு, எல்லாருக்கும் அந்த சாப்பாடு தரலாம், உனக்கு மட்டும் நான் வாங்கி கொடுத்துட்றேன் தனியாக அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு என்ன பிடிக்குன்னு கேட்டிங்களா, நான் ரிசா மட்டும் தானே பிடிக்குன்னு சொன்னேன். அதுக்கு வந்து உங்களுக்கு ஆர்டர் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு நாட்டுக்கோழி சுக்காவை வாங்கி கொடுத்துருக்கேன் அவர்கிட்ட. சரி, எனக்கு நாட்டுக்கோழி பிரியாணியே வாங்கி கொடுக்க சொல்லுங்கள் சார். நாட்டுக்கோழியே எனக்கு பிரியாணி வேணாம். ஆல்ரெடி பாருங்க, சாரே நாட்டுக்கோழி மாதிரி தான் இருக்காரு. ஒரு நாட்டுக்கோழி சாப்பிடணும் போட்டு இருக்குதுன்னு சொல்கிறாரு சார். முன்னாடி பார்த்து வாட்டுங்க சார், ஏன்னா வீட்டில் பாருங்க. நிசா நாட்டுக்கோழி மாதிரி மாமா இருக்கிற கொழுன்னு, அப்புறம் நீயே இருக்கிற. என்னன்னா நிஜமாங்க முடியலங்க, இவன் தொல்லை பெரிய நாட்டுக்கோழி வந்து கொழுன்னு இருக்காது, போந்தா கோழி தான் கொழுன்னு இருக்காது. அப்போ நான் போந்தா கோழியா நாட்டுக்கோழியா சார்? உங்களை சொல்லல மேடம். சரி, நான் போந்தா கோழியா நாட்டுக்கோழியான்னு சொல்லிடுங்க. அதையும் நாட்டுக்கோழி தான். ஷூட்டிங் முடிஞ்சா சொல்லுவாங்களா? ஆனால் நீங்கள் சொல்லுங்கள் கீழே, சரிங்களா? நான் எதிர்பார்ப்பேன், நான் நாட்டுக்கோழியா போந்தா கோழியான்றது நீங்கள் சொல்லுங்க. நிசா, நான் உனக்கு யாரே மாமன் தானே, அதை தெளிவாக சொல்லு. நீங்கள் என்ன தாங்க முடியல, இவனை அடி கழுவி ஊத்துக்காங்க அம்மான்ல. இவன் சும்மாவே இருக்க மாட்டான், என் உயிரை எடுக்கிறான். நிசா வந்து என் பொண்டாட்டி தான், சரியா? இதை வந்து உண்மை. நிஷா எத்தனை பேருக்கு தான் பொண்டாட்டி ஆக முடியும்? எத்தனை பேர் தான் நிஷா கல்யாணம் பண்ணிக்கிறது? நிஷாவை எல்லாரும் ஏமாத்திடுவான், மன்மதை மட்டும் ஏமாற்ற மாட்டேன். அவன் தினமும் பாருங்க, எனக்கு 50 கமெண்ட்டுக்கு 50 லைக் கொடுத்துருப்பா. அதுல இருந்தே தெரியும், மன்மதை மட்டும் தான் அடிமனத்துல இருந்து லவ் பண்றா. மொத்தல போய் ரொம்ப தூரம் போனோமா சார்? 12 கிலோமீட்டரா? சரி, பார்த்து பொறுமையாவே போங்க. எங்கேயாச்சும் பொண்ணுங்களை பார்த்து விட்டுற பாருங்க, வண்டி வேற. யாரையும் நம்ப முடியல. யாரையும் நம்பாத, என்ன மட்டும் நம்புங்க. நீ பக்கத்துல இருக்க உடம்புல சூடாக அடிச்சு கொடுங்க மேடம். மற்ற ஷூட்டிங்ல கண்டிப்பா சொல்லுங்க சார். அடுத்த ஷூட்டிங்ல கண்டினியூ பண்ணலாம்னு சொல்றாரு சார். இது எனக்கு வெடக்கோழியும் வேணாம், எனக்கு வெடக்கோழியும் வேணாம், சிக்கன் கோழியும் வேணாம். எனக்கு நிசா மட்டும் தான் வேணும். அவளை சாப்பிட்டேன்னா போதும், வயிறு நம்பிடும். தங்க ஒரு தடவை சாப்பிட்டு டேஸ்ட் அப்பாவி பூனைக்குட்டி ஒன்று உட்கார வச்சுட்டு எப்படி பேசிட்டு இருக்கீங்க பக்கத்துல? அது பூனைக்குட்டி பாவங்க, கண்ணாடி போட்டு பார்த்துட்டு இருக்கு பாருங்க. எப்படி பக்கத்துல உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் நல்லா ஓட்டினா மேல சாய அந்த ஒரு இதுல அப்படியே மெதுன்னு வராரு சார். அப்படியே மெத்த மாதிரியா? உன் மேனி இருக்க மேனி தலகான நடந்தா நீ தேரு. அது ஒரு சீன் வச்சிருக்கேன் சார், நீ அதெல்லாம் பேசக்கூடாது. அது சீன் இருக்கு தனியா. நீ நடந்தா தேரு, படுத்தா தலையான. என்ன சாப்பாடுங்க? நான் உனக்கு நீ எனக்கு, இதான சாப்பாடு. சத்தியமா வேற டிரைவர் வச்சு அப்படியே என்ன ஓட்டு கொடுத்தா நானே ஓட்டு. நான் கற்றுக் கொடுக்குறேன்டா. ஃபர்ஸ்ட் எப்படி கீர் போடணும்னு கற்றுக் கொடுக்குறேன். ரெண்டாவது எப்படி எக்ஸலன்ஸில் கை கொடுக்கணும்னு கற்றுக் கொடுக்குறேன். ரெண்டாவது எப்படி மற்றது சொல்லணும்னு நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேவா? ஒன்னொன்னா கற்றுக் கொடுக்குறேன். நான் சிரிச்சா தாண்டி அழகு. அட்டா அழகு தேவதலா. மற்றவங்களை வர்ணிச்சு எத்தனையோ கவிதை எழுதியிருக்கேன். ஆனா ஒண்ணு வர்ணிக்கும் போது எனக்கு கவிதையே வரல. சொல்லிட்டீங்களோ? உங்களை வச்சு விளையாடுறாரு பாருங்க நடுவில் அவரு. எத்தனையோ பேர்த்துக்கு கவிதை எழுதி கொடுத்துருக்கேன். ஆனா சென்னை நிசா பார்க்கும்போது அட்டிமனத்துல கவிதையா வர முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு அழகா இருக்கிறாங்க. அப்ப மன்மத கோபி மேல எவ்வளவு ஏக்கத்தில் இருப்பாங்க. ஆஹா, ஓஹோ, வர்ணிக்க வார்த்தையே வரலீங்க. அடுத்த நயன்தாராவோட தங்கச்சி அவங்க தாங்க. எல்லாரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. மன்மதன் எப்பயுமே யார் தான் அவன் புருஷன், அதனால நான் சப்போர்ட் பண்ணி தான். அடுத்த சூப்பர் ஸ்டார் நீ தான் சொல்லிட்டு, அடுத்த நயன்தாரா நீ தான் சொல்லிட்டேன். நான் வந்து சூப்பர் ஸ்டாரா, நீ வந்து நயன்தாராடா. கேட்கும் போது மனசு ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாய். அது பொண்டாட்டி வந்து புருஷனை சொல்லும் போது சூப்பர் ஸ்டார்னு சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். பாத்துக்க நம்பர்களே, பாத்துக்குங்க. குளிக்க ஓட்டாருடா, அதே கம்முனிருடா. நீ மேல போத மாமாக்கு மேல எங்கப்பா மோதுற, அங்கதான் மோதுற. இங்க பாருங்கதான் முடியல. பக்கத்துல மோதிட்டு இருக்கு. வெயில் சரியான வெயிலுங்க.
சரக்கு அடிச்சா கூட அவளுக்கு போதை ஏறுங்க. நிஷா பார்த்தா எனக்கு அப்படியே ஃபுல் போதைங்க. இந்த 4வது தடவை சொல்லி இந்த dialogue. சார் இல்லை சார், பின்னாடி ஓட்டி பார்த்தீங்கன்னா இந்த dialogue 4வது தடவை வருது. ஆனா உன் வாழ்க்கையில இருந்து கடைசி வரைக்கும் இப்படி சொல்றது மட்டும்தான் முடியும். இங்க பாருங்க, நிஷாவை நானும் ஒன்று கை விடுறாரு. வா. டேய், நீ அப்படியே மூஞ்சில இது- விட்டா சந்து கேப்ல எப்ப என்ன கிடைக்குன்னு பார்த்துட்டு இருக்கான் போல இருக்கு. இல்ல ஆனா இதுக்கு மேல